அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் பேஸ்டில் தான் நம்ம அனைத்துமே பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அனைத்துமே. ஆனால் நிறைய பேர் வரைபடம் மூலியமாக தான் அதை கணிப்பாங்க. அதனுடைய ட்ரெண்ட் லைன் அனைத்துமே இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஹெட்ஜிங் பர்பஸ் ஆப்ஷன் இருக்கிறனால அதனை பயன்படுத்தி நாம் பார்க்கிறோம். நேற்றே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான லெவல்ஸை நம்ம முன்கூட்டியே கணிச்சிட்டோம். அதற்கு வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸில். அப்போ ஷார்ட் ரேஞ்ச் என்ன நம்ம கொடுத்துருந்தோம், 17,863. சந்தை இன்று ஆரம்பமான விலையே அங்கே தான். அந்த இடத்துல அந்த சப்போர்ட்டுக்கு இடத்துல ஓப்பன் ஆனதுமே அது கீழே போனதுமே நம்மளுக்கு என்ன ஆச்சு, அடுத்தது 17,773. ஸோ அதனை இன்று கட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மேலே திருப்பி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கு. இது ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, அதாவது ஒரு இறக்கத்தில் ஏன் பவுன்ஸ் பேக் ஆனது? அப்போது இந்த இடத்துல புட் ஸ்ட்ராங் ஆயிருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருந்தாலும் ஒன் சைடு மார்க்கெட் கிடைக்காம மார்க்கெட் ஏற்றத்திற்கு காரணமாக அமைந்த காரணி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதற்கு மிக முக்கிய காரணி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா 17,807, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 17,860. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அப்போ இந்த 50 புள்ளி ப்ரீமியம் என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ஆல்ரெடி இதற்குள்ளே இருக்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு இறக்கத்திலையும் சந்தை ஒரு ஏற்றத்திற்கான வாய்ப்பு அமைந்ததின் நோக்கம் இதனால தான். அப்போது சந்தை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நேற்றையிலோ நம்மளுக்கு பிரேக்டு 17,921. அப்போ இன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதற்கு கீழே தான் வணிகம் நடைபெற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் சந்தை ஒரு முக பயணத்தில் இறங்கு முகம் அமையலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லியாச்சு. டிமாண்ட் இருக்கிறது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 80% இதன் அடிப்படை நான் கூறிய அடிப்படையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 20% என்ன ஆகும்னா ஒன் சைடு மார்க்கெட்டை இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மிகப்பெரிய நியூஸ் பேஸ்டு சந்தையில் இந்த நான் சொன்ன இந்த குறிப்பு பயன்படாது. ஆனால் மார்க்கெட் வால்டைல் சந்தையில் இருக்கும்போது இதன் காரணம் சப்போர்ட் இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆனதற்கு காரணம் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஹைக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 120 புள்ளிகள் தான். அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு தின பயணத்தோடது கிட்டத்தட்ட நம்மளுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலெட்டிலை மிகைப்படுத்தின மதிப்பு இல்லாததின் காரணமாக. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நேற்றைய லோ பிரேக்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் 37,513, ஹை பார்த்திங்கன்னா 37,868. அப்போ நேற்றைய லோவுக்கு மேலேயே சந்தை வரலை. அப்போ ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா சந்தை கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் மேலும் ஒரு 200 புள்ளிகள் கீழும் அப்படி தான் வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ சந்தையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சருக்கும் என்ன இம்பேக்டட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் 37,632, ஃபியூச்சர் 37,724. அப்போ கிட்டத்தட்ட 100 புள்ளிகளோட ப்ரீமியம் இதில் இருக்குது. ஆனால் ரேஞ்ச் சுருக்கம் ஏற்பட்டுள்ளது. நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அட்டவணைப்படி 17,800 புட்டும் 17,900 காலும் 18,000 காலும் 17,800 காலும் 17,700 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை ஹெட்ஜ் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 17,900 நம்மளுக்கு மேல்முக தடுப்பும் 17,800 புட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,800 புட்டு அப்படிங்கும்போது 17,750 இருந்து 17,925 சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் வர்த்தகம் செஞ்சால் தான் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கும். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் செஞ்சீங்கன்னா நீங்கள் 0 ஆகக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்கும். இதே பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 38,000 கால் 37,500 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சந்தை 37,350 இருந்து 38,055 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து 37,700 ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். அப்போ 37,700 ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்.
மதில் மேல் போன இடத்துல இருக்கலாம். அப்போ 37,700க்கு மேலே சந்தை நிலை பெறுவதும் 37,700க்கு கீழே சந்தை நிலை பெறுவதும் இருக்கும். அப்போ இதற்குள்ள உட்பட்ட ஸ்ட்ரைக்கை வந்து வர்த்தகம் செய்வது சிறப்பாக இருக்கும். இதே ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா பவர் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, வேதாந்தா, அதானி போர்ட், ஸ்டேட் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், ஆக்சிஸ் பேங்க், ஜீல், செயில், ஐஆர்சிடிசி, ஐடிசி, கோல் இண்டியா, டிசிஎஸ், என்டிபிசி இந்த நிறுவனங்களில் வீக்லி இம்பேக்டட் என்ன இருக்குன்னு பாருங்கள். வீக்லி பிரேக் அவுட்ஸ் இருந்தால் அந்த வீக்லி பிரேக் அவுட்ஸ்னால என்ன நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையர்லோ, வீக்லி ஹையர்லோ, மந்த்லி ஹையர்லோ இதோட பிரேக் அவுட்ஸ் தாண்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த முறைப்படி அந்த வகையில் ஒரு ரேஞ்ச் செட் ஆகும். அந்த ரேஞ்சில் குறைந்தபட்ச ரேஞ்ச், அதிகபட்ச ரேஞ்ச் இது வந்து ஸ்டாக்குக்கும் இண்டெக்ஸ் கொண்டு தான். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சந்தைப்படி நாளைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பாருங்கள். குறுகிய எல்லை 17,743லிருந்து 17,866. வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17,677லிருந்து 17,923. இதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,838, 17,866, 17,925. சப்போர்ட் லெவல் 17,784, 17,743, 17,672. ஸோ இதன் அடிப்படையில் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை முக்கியமாக இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் அதிகமாக வர்த்தகம் பண்ணால் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதற்குட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை அதுதான் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டி 37,407லிருந்து 37,800. வைட் ரேஞ்சுனா 37,207லிருந்து 37,993. அப்போ இந்த எல்லைக்குள் உட்பட்ட ஸ்ட்ரைக்கை மட்டும் வர்த்தகம் பண்ணுங்கள். அப்போ 37,400லிருந்து 37,800க்குள்ளே இருக்கிற கால் அண்டு புட்டு எந்த ஸ்ட்ரைக்கை வேணாலும் நீங்கள் வர்த்தகம் பண்ணால் உங்களுக்கு எளிமையாக வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 37,725, 37,800, 37,910. சப்போர்ட் லெவல் 37,500, 37,407, 37,280 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஏப்ரல் 8ஆம் தேதி இருக்குது. அதற்குண்டான விவரம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுவனம் மூலமாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.